பாக்கெட் மணி ரிசீவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லேயே ஆஃப் ஆகிடுச்சான். கேன்டீன், டீ, சினிமா டிக்கெட், எண்டில் ப்ரோ காசு நம்ம டைலாக் தான் பேலன்ஸ். நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ டுடே ஐ ஷேர் 3 சிம்பிள் ஹேக்ஸ் டு சேவ் பாக்கெட் மணி. டென்ஷனில் போரிங் ஃபினான்ஸ் டேர்ம்ஸ் இல்லை, ஜஸ்ட் ரியல் லைஃப் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் திங் என்னோட மிஸ்டேக் தான். நான் டெய்லி எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்க. எண்டில் பார்த்தா ரூபா ஜஸ்ட் ஃபார் டீ அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ சிம்பிளாக உங்கள் மொபைல் ஃபோன் நோட் புக்கில் நீங்கள் செலவு பண்ணதை நோட் பண்ணுங்கள். அப்போ தான் காசு எங்கே போகுதுன்னு தெரியும். ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறது 50-30-20 ரூல். பட் ஸ்டூடெண்ட் பர்சன் ஈஸி. 50% டார்கெட் மணியை எசென்ஷியலுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பஸ் பாஸ், புக், ஃபுட்ஸ் இந்த மாதிரி. 30% பண்ணுக்காக யூஸ் பண்ணுவோம். மூவி, ஹேங் அவுட், ட்ரீட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. 20% வந்து சேவ் பண்ண கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மட்டும் ஒரு 2000 ரூபாய் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் 400 சேவ் பண்ண கற்றுக்கோங்க. இயர் எண்டில் 4800 இருக்கும். கேன் பி யுவர் செமஸ்டர் ட்ரிப் ஃபண்ட். எனக்கும் தெரியும் பாக்கெட் மணி சேவ் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் சைட் ஹஸ்ல் ட்ரை பண்ணுங்கள். கேன்வால போஸ்டர் டிசைன் பண்ணுங்கள். அது மூலமாக கிளைண்ட்ஸை பிடிங்க. ஆன்லைனில் கிட்ஸுக்காக டியூஷன் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், அதே சமயத்தில் காசும் வரும். நெக்ஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் 1000 எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணாலும் அது உங்களுடைய ஹாஃப் கேன்டீன் பில்லை வந்து கவர் பண்ணிடும். கைஸ், பாக்கெட் மணி மில்லியனர் ஆகுது. ஆனால் உங்களோட சேவிங் ஹேபிட்டை நீங்கள் காலேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணதுன்னா உங்களுக்கு சேலரி வேணுமோ நீங்கள் அப்டேட் இருப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட பிக்கெஸ்ட் பாக்கெட் மணி எக்ஸ்பென்ஸ் என்ன. எனக்கு டீ அண்ட் சமோசா தான் ஃபஸ்ட்டு வேணும்.